கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த நாளிலும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி, கர்த்தருடைய சத்தம் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதான சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இயேசுவிடத்தில் வந்து பிலாத்து சில கலிலேயர்களை கொன்று போட்ட சம்பவத்தை எடுத்து கூறுகிறார்கள். கலிலேயாவின் கவர்னராயிருந்த பிலாத்து யூத மக்களை அவன் விரும்பவில்லை. தேவாலயத்தின் பணத்தில் இருந்து ஒரு பெரும் பகுதி எடுத்து சில காரியங்களை அவன் செய்தான் என்றும், அது நிமித்தம் அங்குள்ள மக்கள் அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள் என்றும், அந்த கிளர்ச்சியில் ஈடுபட்டதான பல அப்பாவி யூதர்களை தன்னுடைய போர் வீரர்களை அனுப்பி சிவிலியன் ட்ரெஸ்ஸில் அனுப்பி பலரை படுகொலை செய்தான் என்று சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். இப்படி சிலரை கொன்ற செய்தியை இயேசுவிடத்தில் வந்து சிலர் கூறுகிறார்கள். இயேசு பிலாத்துவை இதற்காக கண்டித்து ஏதாவது சொல்வார் என்று எதிர்பார்ப்போடு இயேசுவிடத்தில் இந்த கருத்தை சொல்லியிருக்கலாம். அல்லது யூதர்களுக்கு சாதகமாக ஏதாவது சொல்வார் என்ற கருத்தை இயேசுவிடத்தில் வந்து சொல்லியிருக்கலாம். இயேசு அந்த இடத்திலே அவர்கள் எதிர்பார்த்தது போல எந்த காரியத்தையும் குறிப்பிடாமல் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அவ்விதமாய் கொல்லப்பட்டவர்கள் இங்கே இருக்கின்றதான உங்களை விட ரொம்ப மோசமானவர்களாய் இருந்தபடியால், அதிக பாவிகளாய் இருந்தபடியால் கொல்லப்பட்டார்கள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். மனம் திரும்பாவிட்டால் நீங்களும் கெட்டுப்போவீர்கள் என்ற கருத்தை சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலே சீலோவாம் என்ற இடத்திலே ஒரு கோபுரத்தை கட்டி கொண்டிருக்கும் போது அந்த கோபுர இடிபாடுகளில் பல சிக்கி 18 பேர் மரித்து போன சம்பவத்தை குறிப்பிடுகிறார். இயேசு வாழ்ந்த காலத்திலே அப்படி ஒரு ஆக்சிடென்ட் அந்த சீலோவாம் என்ற ஊரில் நடந்திருக்கலாம். அது அந்நாட்களில் எங்கும் பிரசித்தமான ஒரு செய்தியாய் இருந்திருக்கலாம். ஆகையினாலே இயேசு குறிப்பிடுகிறார், அந்த கோபுரம் விழுந்து 18 பேர் மரித்தார்களே, அவர்கள் உங்கள் எல்லோரை விட அதிக பாவிகளாய் இருந்தபடினாலே அப்படி நடந்தது என்று எண்ணாதிருங்கள். அங்கேயும் ஆண்டவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். நீங்களும் மனம் திரும்பாவிட்டால் கெட்டு போவீர்கள், அப்படியே கெட்டு போவீர்கள் என்பது ஒரு சாப வார்த்தை அல்ல. மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்ற கருத்தை ஆண்டவர் சொல்லிவிட்டு அங்கே ஒரு ஓமையை குறிப்பிடுகிறார். இயேசு சொன்னதான ஓமைக்கும் அவர் மனம் திரும்புதலின் முக்கியத்தை அறிவிப்பதற்கும் ஒரு தொடர்பு இந்த வேத பகுதியில் இருக்கிறது. முதல் பகுதியிலே மனம் திரும்புதலின் அவசியத்தை அங்கே இயேசு குறிப்பிடுகிறார். மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு அது போன்ற சம்பவம் நடக்கும் என்ற கருத்தில் சொல்லவில்லை. மனம் திரும்பாவிட்டால் பரலோக ராஜ்யம் போக முடியாது. மனம் திரும்பாவிட்டால் நித்திய கோபாக்கினையாகிய நரக தண்டனையில் இருந்து
தப்ப முடியாது. ஆகையினாலே நாம் மனம் திரும்ப வேண்டும் என்ற கருத்தை தான் அங்கே இயேசு குறிப்பிடுகிறார். அதற்கு ஒரு ஓமையாக ஆண்டவர் குறிப்பிடும் போது, ஒரு மனிதன் தன் தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்ததாகவும் அந்த அத்திமரத்துக்கு செய்ய வேண்டிய சகல உபகாரங்களையும் செய்து அது கனிகளை கொடுக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்ததாக இயேசு குறிப்பிடுகிறார். 3 வருஷ காலமாய் அந்த அத்தி மரத்திலே அவன் கனிகளை தேடிக்கொண்டே இருந்தான். ஏற்கனவே உரமிட்டான், தண்ணீரிட்டான், அந்த அத்தி மரத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்தான். 3 வருஷமாய் எதிர்பார்த்தும் அது கனி கொடுக்கவில்லை. ஆகையினாலே அது இருந்து நிலத்தை ஏன் கெடுக்கிறது, வெட்டி போடலாமே என்று சொல்லுகையில் நீர்ப்பாய்ச்சின வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த வருஷமும் இந்த மரத்துக்கு நான் ஸ்பெஷலாக செய்ய வேண்டிய எல்லா சலுகையும் செய்கிறேன் என்று சொல்லி இந்த வருஷமும் இருக்கட்டும் என்று அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை நிமித்தம் அந்த கனியற்ற, அந்த கனி கொடுக்காத அத்தி மரத்திற்கு கனி கொடுப்பதற்காக ஒரு வருஷம் அல்லது ஒரு கிரேஸ் பீரியட் அந்த மரத்துக்கு எக்ஸ்டெண்டாக கொடுக்கப்பட்டதாக நாம் பார்க்கின்றோம். இதில் இருந்து நாம் என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இந்த ஓமையினுடைய கருத்துக்கள் எதுவாயிருந்தாலும் இந்த 2026ஆம் ஆண்டை தேவன் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு நோக்கம் என்னவென்றால், இந்த வருடத்தினாயிலும் நாம் இதுவரை இயேசுவிடத்தில் மனம் திரும்பி பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாதிருப்போம் என்றால், இந்த வருஷத்திலாயிலும் நாம் கர்த்தரிடத்தில் திரும்புவதற்கு இந்த புதிய ஆண்டை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே அந்த அத்தி மரத்துக்கு செய்ததான எல்லா தேவைப்பட்ட உரமிடுதல், தண்ணீர், இப்படிப்பட்ட இயற்கையாக நமக்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார், கொடுக்க அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகிலும் அந்த மரத்தினிடத்தில் அந்த மரத்தை நாட்டின அந்த எஜமான் அந்த ஒரு வருடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கிரேஸ் பீரியடில் இந்த வருஷம் கனி கொடுக்கும் என்று எதிர்பார்த்தது போல நம்மை படைத்து உருவாக்கி இம்மட்டும் இந்த கடந்த ஆண்டு வரைக்கும் நம்மை பாதுகாத்து வந்த ஆண்டவர் ஒரு புதிய ஆண்டை நமக்கு தந்திருப்பதின் நோக்கம், இந்த புதிய ஆண்டிலே நாம் கர்த்தருக்கு கனி கொடுக்கத்தக்க அல்லது கர்த்தரிடத்தில் மனம் திரும்பத்தக்க இந்த நாட்களை நமக்கு கூட்டி தந்திருக்கிறார். தேவன் நம்மேல் வைத்த இரக்கத்தின் ஆண்டை நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நாம் மனம் திரும்பி மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. அறுப்பு காலம், கோடை காலம் இரண்டும் கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்ட நோக்கம் ரட்சிக்கப்படுவதற்காக. அறுவடை காலமாயிருந்தாலும் சரி, கோடை காலமாயிருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படுவதற்காகவே ஆண்டவர் காலத்தை நமக்கு தருகிறார். உலகத்தில் என்னவும் நடக்கலாம், எதுவும் நடக்கலாம். பட் நம்மை குறித்து தேவன் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், நாம் நம்முடைய பாவ வழிகளை விட்டு
மனம் திரும்பி சர்வ வல்லமை உள்ள கர்த்தரிடத்தில் திரும்புவதற்காக தேவன் கொடுத்த கிருபையின் ஆண்டு என்பதை உணர்ந்து இந்த ஆண்டிலாகிலும் கர்த்தரண்டை திரும்புங்கள். இந்த ஆண்டிலாகிலும் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறதான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உங்களை ஒப்புக்கொடுங்கள். வேதாகமத்திலே நாம் மனம் திரும்பி தேவனண்டை கிட்டி சேர்வதற்கு ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் காலத்தின் அளவை கூட்டி கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவள் மனம் திரும்பும்படி அவளுக்கு தவணை கொடுத்தேன். இயேசபேல் என்ற ஒரு கள்ள தீர்க்கதரிசியானவள் தன் பாவ வழியில் நிலைத்து கொண்டிருந்தாள். அவள் மனம் திரும்புவதற்கு அவளுக்கு நான் காலத்தை கொடுத்தேன், வாய்ப்புகளை கொடுத்தேன் என்று அங்கே ஆவியானவர் சுட்டி காண்பிப்பதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த வேத பகுதியின் மூலம் இந்த வருஷமும் இந்த மரத்துக்கு நான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்வேன். எதற்காக என்றால் இந்த வருஷத்திலாகிலும் அது கனி கொடுக்கும்படிக்கு. அன்பார்களே, ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லாரிடத்திலும் அன்பு வைத்திருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படிக்கு, எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இவ்வளவாய் இவ்வுலகத்தில் கொடுத்து அன்பு கூர்ந்தார். மனம் திரும்பாமல் பாவத்தை விட்டு விலகி திரும்பி சர்வ வல்லவர் கொடுக்கிற மீட்பாகிய ரட்சிப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளாவிட்டால் கெட்டு போவான் என்பது, அவன் நித்திய ஜீவனை இழந்து போவான். அவன் நித்திய வாழ்வை இழந்து போவான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் மனம் திரும்புதலை மக்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு 2ஆம் நிருபத்தில் 3:9 சொல்லுகிறார், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நம்மேல் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இதான் ஆண்டவருடைய சித்தம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இந்த சிறியரில் ஒருவராயிலும் மனம் திரும்பாமல் கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் இல்லை. ஆகினாலே இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் பல காரியத்தை சாதிக்க தீர்மானித்திருக்கலாம். சாதிக்க கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்வாராக. பல திட்டங்களை நீங்கள் எடுத்திருக்கலாம். அந்த திட்டங்கள் நிறைவேற கர்த்தர் உதவி செய்வாராக. ஆனால் இந்த வருஷத்தில் நீங்கள் அல்லது உங்களிடத்தில் தேவன் எதிர்பார்ப்பது, நீங்கள் கர்த்தருக்கு கனி கொடுக்கத்தக்க ஒரு மனம் திரும்புதல் உங்களுக்குள் வர வேண்டும். வேதாகமத்திலே மரத்தை ஒருவர் நாட்டினவர் என்றால் அந்த மரத்தினிடத்தின் ஒரு கனி எதிர்பார்ப்பது போல நம்மிடத்தில் தேவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனியை எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவருக்கு இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே
20ஆம் வசனத்தில், இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இதுவரைக்கும் உங்கள் இருதயம் கர்த்தருடைய சத்தத்திற்கு அடைக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தரிடத்தில் மனம் திரும்பாமல் உங்கள் மனதின் விருப்பத்தின்படி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். கடந்த ஆண்டு வரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் அதை பொருட்டாக எண்ணுவதில்லை. இந்த புதிய ஆண்டிலே தேவன் கொடுத்த இந்த வருஷத்திலாயிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை, உன்னுடைய நித்திய வாழ்வுக்கு ஏற்றவைகளை அறியத்தக்கதாக கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் திரும்பி வா. எரேமியா தீர்க்க தரிசனத்திலே ஒரு வார்த்தை விதமாய் உண்டு, உன்னை நீயே கெடுத்துக் கொண்டாய், ஆகிலும் என்னிடத்தில் திரும்பி வா. என்னிடத்தில் திரும்பி வருவாயானால் உன் வாழ்க்கை திரும்ப கட்டப்படும். கிறிஸ்துவண்டை வந்தவர்கள் நிச்சயமாய் கெட்டுப்போவதில்லை. ஒருவன் கிறிஸ்துவிடத்தில் திரும்பி வரும்போது அவனுடைய வாழ்வு கட்டப்படுகிறது. உன்னை கெடுத்துக் கொண்டாய், ஆகிலும் நான் உன்னை வெறுக்கவில்லை. இது நிமித்தம் நீ திரும்பினால் நீ திரும்ப கட்டப்படுவாய் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பதை மூலமாய் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். ஆகையால் இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது, அல்லது இந்த வருஷத்தை உங்களுக்கு அநேகருக்கு கிடைக்காத ஒரு கிரேஸ் பீரியடாக, எத்தனையோ பேருக்கு இந்த புதிய ஆண்டினுடைய வாழ்வை காண கொடுத்து வைக்கவில்லை. நமக்கு இந்த புதிய ஆண்டை தந்த ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட தந்திருக்கிறார். இந்த ஆண்டு உங்கள் ரட்சிப்பின் ஆண்டா இருக்கட்டும். இந்த ஆண்டு நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி கர்த்தர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டா இருக்கட்டும். கர்த்தரோடு சேருகின்ற மனிதர்கள் பாக்கியவான்கள். உலகத்தில் என்ன நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு பேரதிர்ச்சியை உண்டாக்கலாம். உலகத்தில் நடக்கக்கூடிய காரியம் எதுவாயிருந்தாலும் நீங்கள் கர்த்தரிடத்தில் வாருங்கள், ஆண்டவர் என்னிடத்தில் திரும்புங்கள் என்றுதான் தம்முடைய ஜனங்களை பார்த்து அழைத்து கொண்டிருக்கிறார். ஆகினாலே இந்த ஆரம்பத்திலே, இந்த நாளிலே நல்ல ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துங்கள். இந்த ஆண்டிலே உங்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து சலுகைகளையும் தேவைகளையும் ஆண்டவர் தருவார். ஆனால் ஒன்று, நீங்கள் கர்த்தருக்கு கனி கொடுத்தல் என்று சொல்வது ஆண்டவர் என்னை திரும்ப வேண்டும், கர்த்தர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இதை செய்வீர்கள் என்றால் இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு சமாதானமும் ஆசீர்வாதமும் நிறைந்த ஆண்டாக தேவன் மாற்றி தருவார். உங்கள் வாழ்வை கர்த்தர் திருப்தியாக்குவார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்தத்தக்கதாக கர்த்தர் என்னை திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு இந்த புதிய ஆண்டை தந்திருக்கிறீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டை காணச் செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலும் இந்த வார்த்தை கேட்ட அநேகர் உம்மண்டை திரும்புகிற ஆண்டாக, நீர் கொடுக்கிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யும். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று மன விருப்பத்தோடு காத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய விருப்பத்தை, நோக்கத்தை இந்த வார்த்தை கேட்ட அநேகர் நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்யும்.
ஆண்டுடைய ஆசீர்வாதம் இந்த வார்த்தை கேட்ட யாவரோடு இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். சபையில் உள்ள குழந்தைங்க சண்டே கிளாஸ்லேயே முழு வேதாகமத்தையும் கற்றுக்கொண்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் இருந்தது. அதற்காக ஒரு டீமாக இருந்து ஒரு ஆதியாகமத்திலிருந்து பாடங்களை ப்ரிப்பேர் பண்ணி சபையில் பயன்படுத்த ஆண்டவர் கிருபை தந்தார். அப்போதான் ஒரு மனதில் ஒரு எண்ணம் வந்துச்சு, இது மற்ற இடங்களுக்கும் இது பயன்பட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட முயற்சி கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இந்த நாளில் அது புத்தகமாக உங்கள் கைகளில் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். இதை அறிமுகப்படுத்த கர்த்தர் கிருபை செய்திருக்கார். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யூத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா நமக்கு விபிஎஸ், அப்புறம் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம், ஸ்பெஷல் மீட்டிங்ஸு, இப்படி பல நாட்கள் அந்த பிள்ளைங்களுக்கு நடத்துகிற எக்ஸாம்ஸ் இப்படியெல்லாம் போகும்போது அது 30 லெசன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் எந்த இடமும் மிஸ் ஆகாமல் எல்லா வாரம் நடத்துவீங்கன்னா நீங்கள் வந்து வருஷத்துக்கு 2 புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து சிருஷ்டிப்பு தொடங்கி ஆதியாகமத்திலேருந்து படித்தாங்கன்னா கடவுளோட வருகை தாமதித்து அவங்க 12th வரும்போது கிட்டத்தட்ட வேதாகமத்தின் முழு பகுதியிலையும் முக்கியமான பகுதிகளை அவங்க வந்து சண்டே ஸ்கூலில் கற்றுக்கொண்டதும் போல் இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது, ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் இஷ்டம் இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். வேறு பேட்டர்ன்ஸில் கொடுத்துருக்கோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனியர் குழந்தைங்களுக்கு டிஸ்கஷன் டைப்பில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அவங்களுக்கு அந்த டாப்பிக்கை அந்த டீச்சர்ஸ் அதை வந்து அவங்களுக்கு அந்த டாபிக்ஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணலாம். ஒரே புக்கு தான் நீங்கள் எல்லா ஏஜ் குரூப்புக்கும் அழகாக பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த வேத பகுதியை அந்தந்த குழந்தைங்க என்னென்ன மனநிலையில் கற்றுக்கொள்வார்களோ அதற்கேற்றால் போல் நீங்கள் அந்த போர்ஷனை அவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துடலாம். அதே போல் ஒரு வால்யூம் நடத்தின உடனே அதுக்கான கொஸ்டின் ஆன்சர்ஸு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் கொஸ்டின் பேட்டர்ன் கூட அனுப்பி தருவோம். நீங்கள் அதை ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்ஸ் நடத்தலாம். அதே போல் அந்த 12 வால்யூம்ஸில் என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் போடும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். அல்லது நீங்கள் ஆர்டர் ஃபார்ம் அனுப்பும்போது அந்த ஆர்டர் ஃபார்ம்லேயே என்னென்ன வால்யூமில் எந்தெந்த பேசேஜ் கவர் ஆகிருக்கும் அப்படின்னு அதில் போட்டிருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு நீங்கள் புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 9940937773 9940937773 இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயும் நீங்கள் வந்து வாங்கி கொள்ளலாம். அதே போல் இந்த புத்தகத்தினுடைய விலை வந்து மினிமம் இது தான், அதனுடைய பிரிண்டிங் சார்ஜஸ் மற்றும் செலவு அந்த அளவு தான் இதில் பண்ணியிருக்கிறோம். ஒரு புத்தகத்தினுடைய விலை 40 ரூபாய். நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 40 rupees ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அந்த முழு வருடமும் அந்த குழந்தை சண்டே ஸ்கூலில் சந்தோஷமாக அந்த பாடங்களை கற்றுக்கொள்ள அது வசதியாக இருக்கும். இந்த புத்தகங்கள் வந்து வெளியே ELS மற்றும் புத்தக நிலையங்களிலும் கிடைக்கிறதுக்கு நாங்கள் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இது நீங்கள் நேரடியாக எங்கள் கூட நீங்கள் வாங்கி கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் சபையில் இதை பயன்படுத்துங்க, மற்றவங்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. சபையிலும் சரி, மற்ற கேர்சலில் அல்லது டியூஷன்ஸில் அல்லது பர்சனலாக வீட்டில் கூட பிள்ளைங்க ஒரு செட் இருந்தாலும் அதை அவங்க பயன்படுத்தி கொள்ள அந்த பெற்றோர் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம்.
தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.